ராமர் 2 இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கிறார். ஒன்று ராமேஸ்வரம், மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்து காணப்படும் இந்த தீர்த்தமலை. வனவாசத்தின் போது ராமனோடு வனத்தில் இருந்த சீதையை மாய வேலைகள் செய்து கடத்திச் சென்றான் ராவணன். சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் யுத்தம் செய்தார் ராமபிரான். அந்த யுத்தத்தில் ராவணன் வதம் செய்யப்பட்டான். இதையடுத்து ராமர் அயோத்தி திரும்பினார். வழியில் இந்த தலத்திற்கு வந்தபோது சிவபூஜை செய்ய விரும்பினார். இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை காசியில் இருந்து கொண்டு வரும்படி அனுமனிடம் ராமபிரான் கூறினார். ஆனால் அனுமன் வந்து சேருவதற்கு காலதாமதமானது. எனவே ராமர் தனது பாணத்தை எடுத்து அங்கிருந்த மலை மீது விட்டார். ராமர் விட்ட பாணம் பாறையில் பட்ட இடத்திலிருந்து தீர்த்தம் உண்டாகியது. அந்த தீர்த்தத்தை கொண்டு ராமர் சிவபூஜையை நடத்தி முடித்தார். ராமரின் பாணத்தால் உருவானது என்பதால் இதற்கு ராம தீர்த்தம் என்று பெயர். இதற்கிடையில் காசியிலிருந்து அனுமனும் தீர்த்தம் கொண்டு வரும் வழியில் இந்த தகவலை அறிந்ததும் கலசத்தில் எடுத்து வந்த கங்கை நீர் வீணானதே என்று வருந்தினார். புனித நீர் கலசத்தை தனது வாளால் சுழற்றி வீசினார். அது அருகில் உள்ள ஆற்றில் விழுந்தது. அப்போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான், ஆஞ்சநேயா, வருந்தாதே, உன்னால் வீசி எறியப்பட்ட கலசம் விழுந்த ஆறு அனுமன் தீர்த்தம் என்றே இனி அழைக்கப்படும். பக்தர்கள் இதில் நீராடிய பிறகே தவசாகிரி வந்து என்னை வணங்குவார்கள். மட்டுமின்றி ஸ்ரீராமனின் பிரார்த்தனைக்கு இணங்க பாறையெங்கும் தீர்த்தம் கசியும் தவசாகிரி தலம் தீர்த்தமலை என்று பெயர் பெறும் என்று அருளினார்.